கண்ணே குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா தங்கம்? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை தங்கம், மேக்ஸில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 319. 12th தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 319 தான் பார்க்க போகிறோம். அப்டைன் த கண்டிஷன். நம்ம கண்டிஷனை கண்டுபிடிக்கணுமா? த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் இன் ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ். ஏபினா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸ், கூட்டுத்தொடரில் இந்த ரூட்டு இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கான்? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஸில் இருக்கான், கூட்டுத்தொடரில் இருக்கான். அப்போ என்ன கண்டிஷன் கிடைக்கும்? அப்போ த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. அப்புறம் இதை அவனே கொடுத்துட்டான். ரூட் ஆர் ஏபியில் இருக்குது. ஹென்ஸ் த ரூட். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டின்னு எடுத்துக்கணும். கூட்டுத்தொடர் அப்படின்னா டிடியாக கூட்டிகிட்டு போகும் இல்லையா? மொதல் ஆல்ஃபா மைனஸ் டி, அதோட டீயை கூட்டினா ஆல்ஃபா, அதோட டியை கூட்டினா ஆல்ஃபா ப்ளஸ் டி. இப்படி எடுத்துட்டிங்கன்னா தான் டிடி கேன்சல் ஆகும். இப்படி இதை நாம் 10th படிச்சிருப்போம் பாரு. கூட்டுத்தொடர் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, அடுத்தது ஏ ப்ளஸ் டி, அப்புறம் ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி, டிடிடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் இல்லையா? அங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ எடுப்போம். இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ மைனஸ் டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ ஃபஸ்ட்டு ரூட் ஆல்ஃபா மைனஸ் டின்னு எடுத்துங்க. அடுத்தது ஆல்ஃபா, அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் டி. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் போட்டிங்கனாவே இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்துடும். சம் ஆஃப் த ரூட் பாருங்கள், ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி. மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். அப்போ 3 ஆல்ஃபா வரும். சம் ஆஃப் த ரூட்டுக்கு நமக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், பிங்கிற இடத்துல பி இருக்குது. அப்போ புரியுதா? அப்போ தேர்ஃபோர் பி. அப்போ மல்டிப்ளாக இருக்கிற 3 இந்தாண்ட வந்தால் டிவைட். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் பி பை 3. அப்போ ஆல்ஃபா இஸ் ஒன் சொல்யூஷன். அதாவது என்ன? தட் இஸ் ஒன் வேல்யூ ஆஃப் எக்ஸ். சொல்யூஷன் அப்படின்னாலும் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தானே ராஜா? ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3. அதாவது ஆல்ஃபாங்கிறது நமக்கு சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3 அப்படின்னு கணக்கில் நம்ம பிரதிடுறோம். நம்ம கொடுத்துருக்கிற கணக்கில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0வில் ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக, புரியுதா? நான் கண்ணு இந்த கணக்கில் ஒன்றுமே இல்லைடா தங்கம், சம் ஆஃப் த ரூட் எடுத்துக்கணும். ஏபி அப்படின்னா நம்ம ரூட்டு ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுக்கக்கூடாது. ஒரு ரூட் ஆல்ஃபா மைனஸ் டி, ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று ஆல்ஃபா ப்ளஸ் டி தான் எடுக்கணும். அப்போ சம் ஆஃப் த ரூட் போடும்போது டி கேன்சல் ஆகி 3 ஆல்ஃபா கிடைக்கும். அதிலிருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சி இதில் பிரதிடணும். இவ்வளோ தான் சாமி மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், மைனஸ் பி பை 3 ஹோல் கியூபா ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி பை 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி பை 3 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸை 3 தரம் இருக்குன்னா மைனஸு பி கியூப் டிவைடட் பை 3யை 3 தரம் இருக்குன்னா 27. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பி இருக்கும், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் சாமி. இங்கே பி ஸ்கொயர்டு, இங்கே ஒரு பி பெருக்கும்போது பி கியூப் டிவைடட் பை 3யை ஸ்கொயர்டு பண்ணும்போது 9. அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பி கியூ டிவைடட் பை 3 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ கீழே காமனாக 27 எடுங்க ராஜா. அப்போ இது அப்படியே மைனஸ் பி கியூப். இது 27ஆக மாற்றணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3p கியூப். அதாவது மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கினா தான் இது 27 ஆகும். அப்படி அதே மாதிரி இது 27ஆக மாற்றணும்னா 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது மைனஸ் 9p கியூப். இதை அப்படியே 27ஆல் பெருக்கணும். புரியுதா தங்கம்? கீழே பார் 27 காமனாக எடுக்கணும். அப்போ இதை 27ஆக மாற்றணும், இதை 27ஆக மாற்றணும், இதை 27ஆக மாற்றணும். இதை 27ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை 27ஆக மாற்றணும்னா 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை 27ஆக மாற்றணும்னா 27ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஈக்குவல் டு 0 போட்டுட்டோம் ராஜா. அப்போ இங்கே டிவைடில் இருக்கிற 27 இந்தாண்ட போய் 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான். இவ்வளோ தான் நம்ம பார். பி கியூப் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 3p கியூப்லேருந்து ஒரு பி கியூபை கழிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் 2p கியூபு மைனஸ்
9pq ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். இல்லை மைனஸ் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடுறேன் அப்படின்னா 2p³ ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 9p³. புரியுதா சாமி? இவ்வளோ தான் கீ பாயிண்ட், ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னா நம்ம ரூட் எப்படி எடுத்துக்கணும்? ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி. இதிலேருந்து சம் ஆஃப் த ரூட் போடுங்க, ஆல்ஃபாவை கண்டுபிடிங்க. ஆல்ஃபாங்கிறது ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ, அதை கணக்கில் பிரதிடுங்க. ஜஸ்ட் இவ்வளவு தான் சாமி. புரியுதா? தேங்க்யூ. சந்தேகமாக இருந்தால் கேளுங்க.